கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 19 அதிகாரம் 25 வசனம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். I know that my Redeemer lives and that in the end he will stand upon the earth. ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். ஆமென். இன்றைய தியான வசனம் யோபுவின் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறது. யோபு மிகுந்த துன்பத்தையும் உடல் வலியையும் நண்பர்களின் குற்றச்சாட்டுகளையும் குடும்ப இழப்புகளையும் சந்தித்த போதிலும் அவன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அவன் தனது மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவனுள்ள தேவன். அவர் நித்தியமாக வாழ்கிறவர். இந்த மீட்பர் என்பது மக்களை விடுவிப்பவரான கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர்தான் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தவர். கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இது நியாய தீர்ப்பின் நாளை சுட்டி காட்டுகிறது. கடைசி நாளில் கிறிஸ்து உயிரோடு இருப்பதை மட்டுமல்லாமல் நியாய தீர்ப்பிற்கும் இரட்சிப்பிற்கும் வருவார் என்று யோபு நம்பினான். யோபுவின் சூழ்நிலையில் எல்லாம் இருளாக இருந்தாலும் அவன் பார்வை நித்திய நம்பிக்கையின் மேல் நிலைத்திருந்தது. நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்வது சந்தேகமற்ற நம்பிக்கை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு உறுதியை அளிக்கிறது. தேவன் நித்தியமாக வாழ்கிறார். நம்முடைய பிரச்சனைகளில் துன்பங்களில் அவர் உயிரோடு இருப்பதால் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்பது அவர் நியாய தீர்ப்பிற்காகவும் இரட்சிப்பிற்காகவும் வருவார் என்பதை உறுதி செய்கிறது. மரணத்திற்கு அப்பால் வாழ்வு உள்ளது. மீட்பர் உயிரோடு இருப்பதால் விசுவாசிக்கு நித்திய நம்பிக்கை உள்ளது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று ஏசாயா 41:14 வாசிக்கிறோம். கர்த்தரே நம்முடைய மீட்பர் என்பது இங்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்வதையும் ஏசாயா 43:11 வாசிக்கிறோம். கிறிஸ்துவை தவிர வேறு மீட்பர் இல்லை. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தேவதூதன் கூறுவதை லூக்கா 24:6 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான நிறைவேற்றம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 11:25 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே மரணத்தையும் ஜீவனையும் கட்டுப்படுத்துகிறவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்வதை வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் நித்திய அதிகாரம் மீட்பராக உள்ளது. இன்றைய தியான வசனத்தில்
நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறுவது யோபுவின் விசுவாசம் சோதனைகளால் குலைந்து போகவில்லை என்பதையும் தேவனை பற்றிய நம்பிக்கை தெளிவாக இருந்தது என்பதையும் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. நம்முடைய விசுவாசமும் சோதனைகளில் உறுதியாக இருக்க வேண்டும். அதின் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று பவுலடிகளார் உறுதியுடன் கூறுவதை தீமோத்தேயுவுக்கு எழுதின 2 நிருபம் 1 அதிகாரம் 12 வாசிக்கிறோம். இந்த உறுதியும் நம்பிக்கையும் நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படியே யோசிச்சு பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நித்தியமாக வாழ்கிறவர். மரணம் அவரை வெல்லவில்லை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை. உயிரோடு இருக்கும் மீட்பர் நம்மை என்றும் கைவிட மாட்டார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 14:19 வாசிக்கிறோம். கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். கிறிஸ்து நியாய தீர்ப்பிற்கும் ரட்சிப்பிற்கும் வருவார். விசுவாசிகளுக்காக அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். நம் நம்பிக்கை மரணத்தை தாண்டிய நம்பிக்கை ஆகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் கற்றுக்கொள்ளும் பாடம், சோதனைகளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். யோபுவின் வாழ்க்கை மிகப்பெரிய இழப்புகளால் நிரம்பி இருந்தது. ஆனால் அவன் நம்பிக்கை தேவனிடமே நிலைத்திருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற உறுதியில் நாம் தளரக்கூடாது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஜீவனின் ஆதாரம். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதே நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம். மரணத்திற்கு பின் கூட நமக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது. நம் வாழ்வை இயேசுவுக்குள் வேரூன்றச் செய்தால் நித்திய நம்பிக்கை நமக்கு உறுதியானதாகும். கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு தயாராக இருங்கள். கடைசி நாளின் பூமியின் மேல் நிற்பார் என்ற இந்த வாக்குறுதி நியாய தீர்ப்பின் நாளை குறிக்கிறது. விசுவாசியாய் நம் வாழ்வு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தினசரி வாழ்க்கை தீர்மானங்களில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவர் வருகைக்கு தயாராய் இருக்க வேண்டும். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்ற எச்சரிப்பை மத்தேயு 24:44 வாசிக்கிறோம். சுருக்கமாக சொல்வதானால், துன்பங்களில் நம்பிக்கையை இழக்காதீர்கள். உயிரோடு இருக்கும் கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்திடுங்கள். அவர் வருகைக்கு தயாராய் பரிசுத்த வாழ்வில் நிலைத்திருங்கள். என்ன நான் சொல்றது சரிதானே? இப்போ அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா ஜீவனுள்ள தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் துன்பங்களும் சோதனைகளும் வந்தாலும் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கை நம்பிக்கையற்றதாக தோன்றும் வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி உறுதியோடும் விசுவாசத்தோடும் நிற்க கிருபை அளிக்க வேண்டுகிறோம். கடைசி நாளில்
எங்களை நீதிமான்களாக்கும் நீர் எங்கள் நித்திய வாழ்வின் ஆதாரமாக இருப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உமது இரட்சிப்பிலும் உமது நியாய தீர்ப்பிலும் பங்கு பெறச் செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.